Hello all, welcome to Docent Decibel Dream Technologies. என்னோட பேர் அஜய். Kubernetes 30 Day சீரீஸோட செகண்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ நேற்று இதுக்கு முந்தின வீடியோவில் ஜிகேஇ கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எதனால் நம்ம ஜிகேஇ சூஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு Kubernetes பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஒரு Kubernetes நீங்கள் ஒரு Kubernetes பாடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துரும். ஸோ நேற்று வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம இந்த டியூட்டோரியல் இந்த ஒரு சின்ன டியூட்டோரியலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. Kubernetes in 30 daysன்ட்டு இந்த ப்ராஜெக்டில் டேக் பண்ணியாச்சு. ப்ளஸ் நம்மளோட கன்சோலும் ஓப்பன் பண்ணிட்டோம். இதை ஜூம் இன் பண்ணிடுறேன் ஸோ தட் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டியூட்டோரியலில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு டாக்கர் ஃபைல் எடுத்து அந்த ஃபைல்ல இருந்து இமேஜை ரெடி பண்ணி அந்த இமேஜ்லேருந்து ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணணும். ப்ளஸ் அதே இமேஜை யூஸ் பண்ணி ஒரு Kubernetes பாடும் ரன் பண்ணணும். இதை எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாக்கர் இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோக்கலில் டாக்கர் இமேஜை வச்சுட்டு அதே இமேஜை Kubernetes பாட்டில் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த இமேஜை கிரியேட் பண்ணி அந்த இமேஜை ஒரு ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணிவிட்டு ஆர் ஒரு ரெஜிஸ்ட்ரியில் புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஜிசிபி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஜிசிபியோட கூகுள் க்ளவுடோட ஆர்டிஃபேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிஃபேக்டில் இருந்தே நம்ம இமேஜை கால் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. டேரெக்டாக ப்ராஜெக்ட் கான்ஃபிகர் பண்ணுறது கமாண்டை காப்பி பண்ணிடலாம். gcloud config set project ப்ளஸ் ப்ராஜெக்டோட ஐடி இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டோட ஐடி இங்கே இருக்கு. Kubernetes in 30 days. Okay. And then hello repo அப்படின்ற நேமில் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறோம். ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி அதுக்கான கமாண்ட் தான் அது. இந்த கமாண்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். லொக்கேஷனில் ரீஜன் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த ரீஜனை நம்ம ஆக்சுவல் ரீஜன் என்னமோ அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணது யூஎஸ் சென்ட்ரல் 1A கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ரெபாசிட்டரியும் அதே ரீஜன்லேயே கிரியேட் பண்ணிடலாம், யூஎஸ் சென்ட்ரல் 1. Okay, so command accepted and repository is getting created. ஒரு 1 or 2 minutes டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் கிரியேட்டட். ஸோ அடுத்து டைரக்டாக நம்ம இந்த டுட்டோரியலோட எக்ஸாம்பிள் ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி இருக்குன்னு வருது. Kubernetes engine சாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். cd space Kubernetes engine samples. ஸோ இதுக்குள்ளே வந்த அப்புறமா நமக்கு பர்டிகுலர்லி குயிக் ஸ்டார்ட் ஹலோ ஆப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ cd space குயிக் ஸ்டார்ட் ஹலோ ஆப். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கு. ஸோ அதை வியூ பண்ண கேட் டாக்கர் ஃபைல். இதுதான் டாக்கர் ஃபைல். இந்த டாக்கர் ஃபைலில் டாக்கர் ஆர்குமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இது ஒரு பேசிக் அப்ளிகேஷன், ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். ஸோ இவங்க சொல்லியிருக்க லொக்கேஷனுக்குள்ள நம்ம வந்தாச்சு. நவ் வி ஹாவ் டு பில்ட் டாக்கர் இமேஜ். ஸோ டாக்கர் இமேஜை பில்ட் பண்ண இதுதான் கமாண்ட். docker build -t ரீஜியன் வந்து யூஎஸ் சென்ட்ரல் 1. ஏன்னா அந்த ரீஜியனில் தான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரி, அதாவது
டாக்கர் இமேஜை வச்சுக்கிறதுக்கான ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம். ஸோ யூஎஸ் சென்ட்ரல் ஒன் ஹைஃபன் டாக்கர் பிகே பேக்கேஜ் டாட் டெவ்ன்ற நேம்ல தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இமேஜை நம்ம டேக் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இமேஜை டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்டை அப்டேட் பண்ணிடணும். ஸோ இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட்ல யூஎஸ் சென்ட்ரல் ஒன் டாக்கர் பேக்கேஜ் டெவ்னு காட்டுறது நம்ம ரெபாசிட்டரியோட நேம். அதுக்கப்புறமா வித்தின் த ரெபாசிட்டரி ப்ராஜெக்ட், அதாவது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ற டாக்கர் இமேஜ் குபர்னெட்டிஸ் இன் 30 days ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் நேமிங் கன்வென்ஷனும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா வச்சுக்கணும். இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆர் இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா என்ன ஒர்க் பண்றீங்களோ அது அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவோ இல்லை அந்த டாஸ்க் ரிலேட்டடான நேமிங் கன்வென்ஷன்ஸ்ல வச்சுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ குபர்னெட்டிஸ் இன் 30 days ப்ராஜெக்ட் நேம் போட்டாச்சு. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ரெப்போ நேம் ஹலோ ரெப்போ, ஹலோ ஆப் வெர்ஷன் 1 டேக் பண்ணியிருக்கோம். ஸோ as soon as I hit enter, டாக்கர் இமேஜ் பில்ட் ஆயிருச்சு நம்ம லோக்கல்ல. அதை வெரிஃபை பண்ண டாக்கர் இமேஜஸ்னு கொடுத்தோன்னா ஐ ஹாவ் த இமேஜ் ஆல்ரெடி. ஸோ நம்ம மென்ஷன் பண்ண ரெபாசிட்டரி நேம்ல ஐ ஹாவ் த இமேஜ். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் டாக்கர் பில்ட் அந்த டாக்கர் இமேஜஸ் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெபாசிட்டரிக்கு புஷ் புல். இப்போ ஒரு இமேஜை நம்ம உள்ள புஷ் பண்ணிட்டு அந்த இமேஜை கால் பண்ண போறோம். நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல கால் பண்ண போறோம். அப்படி கால் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, அந்த ரெபாசிட்டரிக்கு ஐஏஎம் பாலிசி ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கான கமாண்ட் தான் இப்போ நம்ம காப்பி பண்ண கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா vcloud artifact repository add IAM policy binding instruction add IAM policy bindingன்றது அப்புறம் ரெபாசிட்டரி நேம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நம்பர்னு இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட் ஐஏஎம்ல கிரியேட் ஆயிருக்கும். ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஜிசிபி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும், டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிரும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது சாம்பிள் டியூட்டோரியல்ன்றதுனால நம்ம எதுவும் கிரியேட் பண்ணல, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அக்கௌண்ட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு ப்ராஜெக்ட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ரீஜியன் அப்டேட் பண்ணணும். ஸோ இட்ஸ் சேம் ரீஜியன் யூஎஸ் சென்ட்ரல் 1. ஓகே, ரோல் பைண்டிங் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த கண்டெய்னரை நம்ம பர்டிகுலரா ஐ மீன் இந்த டாக்கர் இமேஜை பர்டிகுலரா லோக்கல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் தான் டாக்கர் ரன். ஸோ இதில் அதே மாதிரி தான் ரீஜன் அப்டேட் பண்ணணும் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஐடி அப்டேட் பண்ணணும். பிகாஸ் எந்த லொக்கேஷன் என்ன இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, என்னன்றது இப்போ கிளியராக சொல்கிறேன். டாக்கர் இமேஜஸ் ப்ளஸ் டாக்கர் ரன். டாக்கர் ரன் அதுக்கப்புறமா இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட நேம், வேற எதுவும் இல்லை. வேணும்னா இப்போ இந்த ரீஜன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ் சென்ட்ரல் 1 ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஐடி Kubernetes in 30 days. ஸோ டாக்கர் ரன்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போர்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது. ஆக்சுவலாக டாக்கர் ரன் -rmனு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நான் இந்த கமாண்டை நான் டுட்டோரியல்ல இருந்து தான், அந்த ஆர்டிக்கல்ல இருந்து தான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். பட் ஸ்டில் இது என்னன்னா டாக்கர் ரன்
அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். டாக்கருக்கு நீங்க ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு, கூடவே -rmன்னு குடுத்துருக்கீங்க. rmன்னா ரிமூவ். ஏன்னா, இப்போ அது அது ஏன் rmன்னு குடுத்துருக்குன்றத இத எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு சர்வர் லிசனிங் ஆன் போர்ட் 8080 பிளஸ் டேட் அண்ட் டைம். நம்ம எப்ப கிரியேட் பண்ணோமோ அதோட டேட் அண்ட் டைம் வந்திருக்கு. இப்ப நான் இந்த கமாண்ட இன்டரப்ட் பண்ணேன்னா, எனக்கு கண்டெய்னர் டெலீட் ஆயிரும். டெம்பரரி பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணணும் டெஸ்டிங் பர்பஸ்க்காகன்னும் போது கண்டெய்னர் ரன் டாக்கர் ரன் இன்ஸ்ட்ரக்ஷன் கூடவே நம்ம -rmமும் சேர்த்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் -rm மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அது பர்டிகுலர் போர்ட் நம்பர்ல எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றதுனால 8080 -p 8080:8080. ஓகே. இப்போ இந்த கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ணணும். அதாவது டாக்கர் இமேஜை வச்சு நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதை ஆக்சஸ் பண்ணணும். கூகுள் கிளவுட் இல்ல கிளவுட் ஷெல், AWS, அஷ்யூர் நீங்க எதுலனாலுமே இந்த கிளவுட் ஷெல்ல யூஸ் பண்ணும்போது ஒரு 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 ஆப்ஷன் ஆர் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எல்லா ஆப்ஷனுமே ரெடிலி அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த வெப் ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ப்ரிவ்யூ ஆன் 8080 போர்ட் 8080ல ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் விசிபிளா இருக்கும் இங்க. ஸோ நான் இங்க ஒரு தடவை ஆக்சஸ் பண்ணியிருக்கின்றதுனால ஐ காட் ஒன் சர்விங் ரெக்வெஸ்ட். இதே பேஜ் நான் எத்தனை தடவை ரெஃப்ரெஷ் பண்றேனோ அத்தனை தடவை எனக்கு இங்க ரெக்வெஸ்ட் வரும். அதாவது இன்கமிங் டிராஃபிக் கவுண்ட் என்ன டேட்ல என்ன டைம்ல நமக்கு டிராஃபிக் வந்திருக்கு இன்பவுண்ட் டிராஃபிக்ன்றது லிஸ்ட் தான் இது. ஸோ இப்போ நான் இந்த கமாண்டை இன்டரப்ட் பண்ணேன் அப்படின்னா டாக்கர் இமேஜஸ் டாக்கர் இமேஜ் இருக்கு, கண்டெய்னர் கிடையாது. என்னோட கண்டெய்னர் லைவா இல்லை. இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா அனேபிள் டு ரீச் தான் வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கண்டெய்னர் டெம்பரரி பர்பஸாக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ லோக்கல்ல இருக்க இமேஜை நான் சொன்ன மாதிரி ஒரு ரெபாசிட்டரியில நம்ம புஷ் பண்ணணும். ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரியில புஷ் பண்ணாதான் நமக்கு வேற ஒரு இடத்துல அதை புல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வேற குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல நம்மளால புல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண ரெபாசிட்டரிக்கு ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு இதுதான் கமாண்ட். ரீஜியனை மட்டும் அப்டேட் பண்ணா போதும். சென்ட்ரல் 1 ஆத்தென்டிகேஷன் இஸ் சக்சஸ். இப்போ இமேஜை புஷ் பண்ணிரும். நான் அதே கமெண்ட்ஸை காப்பி பண்ணிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. டாக்கர் இமேஜஸ் கொடுத்தனா எனக்கு இமேஜோட லிஸ்ட் வந்துடுது. டாக்கர் புஷ் அப்புறமா நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் நான் இங்கிருந்து கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே கமாண்ட் தான் வித் டேகோட மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் புஷிங். ஒரு இமேஜ் லேயர் ஒரு இமேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் டாக்கர் இமேஜ்க்குள்ள. ஸோ ஒரு லேயரா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு பாதி மவுண்டட் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வெயிட்டிங்னு இருந்துச்சு. இப்போ புஷ் பண்ணியாச்சு. இப்போ புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை நம்ம கிளஸ்டர்ல குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல யூஸ் பண்ணலாம். ஓகே. கிளஸ்டர் இல்லை நமக்கு. ஸோ அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ கிளஸ்டரை கிரியேட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே நீங்க ப்ராக்டிஸ் செஷனை முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கிளஸ்டரை டெலிட் பண்றது ப்ரிஃபரபிள். ஈவன் தோ உங்களுக்கு ஒரு 25,000 3 months வேலிடிட்டியோட இருந்தாலுமே ரிசோர்ஸ் இருக்குன்றதுக்காக நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. கிளஸ்டர் கிரியேட்டிங்.
ஓகே. ஸோ கிளஸ்டர் கிரியேட் ஆயிருச்சு. ஃப்ரெஷ் கிளஸ்டர். ஏன்னா இதுல நமக்கு எந்த பார்ட்ஸுமே டெப்ளாய் பண்ணல Kubernetes கிளஸ்டர்ல. kubectl get partsனு சர்ச் பண்ணும்போது நமக்கு எதுவுமே வரல. இப்போ இதுல கொடுத்துருக்க கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி கிளஸ்டரை டெப்ளாய் பண்ணுவோம். இது பிகினிங்ன்றதுனால இருக்கிறத நான் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்றேன். எதையுமே நான் புதுசா கிரியேட் பண்ணல. ஸோ kubectl create deployment hello app அப்படின்ற நேம்ல ஒரு டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றோம். அதுக்கு யூஸ் பண்ற இமேஜ் நம்ம இமேஜ். ப்ராஜெக்ட் ஐடி Kubernetes in 30 days. ஸோ டைரக்டா கமாண்டை வச்சு ஒரு பாடோ டெப்ளாய்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு Kubernetes ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது அந்த மெத்தடுக்கு பேரு இம்ப்ரவேட்டிவ் மெத்தட். டிக்ளரேட்டிவ் மெத்தட்ல தான் நம்ம YAML மேனிஃபெஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த மேனிஃபெஸ்ட்டை வச்சு நம்ம Kubernetes ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ டிக்ளரேட்டிவ் மெத்தட் உங்களுக்கு இட் டேக்ஸ் டைம். இல்லை உங்களுக்கு இந்த kubectl கமாண்ட்ஸில் நீங்கள் நல்ல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ kubectl கெட் டெப்ளாய்மெண்ட்ஸ்னு சர்ச் பண்ணனா என்னோட டெப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி kubectl கெட் பாட்ஸ் பாட் வந்துருச்சு. இப்போ இந்த பாட்லேயே -o அதே கமாண்டில் -o வைட் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நோடு எந்த நோட்ல ரன் ஆகுது, எந்த நேம்ல ரன் ஆகுது, ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆச்சு, அதோட ஐபி அட்ரஸ் எல்லாமே இருக்கு. என்ன இமேஜ்ல கிரியேட் ஆயிருக்கு, நம்ம இமேஜ்ல தான் இது கிரியேட் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண kubectl டிஸ்கிரைப் பாட், அப்புறமா பாடோட நேம், காப்பி பேஸ்ட். ஸோ டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜ், நம்மளோட இமேஜ் US Central 1 Docker package dev Kubernetes in 30 days hello repo hello app version 1. ஸோ நம்ம கிரியேட் பண்ண இமேஜ்ல தான் இந்த கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. டாக்கர் கண்டெய்னரை ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ண மாதிரி Kubernetes பாடையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு சர்வீசஸ் Kubernetesோட நெட்வொர்க்கிங் டாபிக்ஸை டச் பண்ண வேண்டியிருக்கும். இது பிகினிங் ஸ்டேஜ்ன்றதுனால நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு பாடை கிரியேட் பண்ணிட்டு அந்த பாடை எப்படி இன்டர்நெட் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.